வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்களையும் ஆடக்கூடிய ஒரு அற்புத சித்தி முறையை அடைவதற்குண்டான மூலாதார கணபதி, அதாவது அஷ்டமா சித்தியை அடைவதற்குண்டான கணபதி வழிபாடு, அதிலும் குறிப்பாக மூலாதார கணபதி வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலமாக நாம் அஷ்டமா சித்தியும் அஷ்ட கர்மங்களும் அடைய முடியும். அதிலும் குறிப்பாக அஷ்ட கர்மங்களை அடைவதற்குண்டான அந்த அருள் நம்மளுடைய உடலிலேயே இருக்கிறது. அதனுடைய தத்துவத்தை உள்ளடக்கியது தான் கணபதி வழிபாடு. கணபதி என்பதே கணங்களின் பதியாக விளக்கக்கூடிய, கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த மூல இறைவனை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் கணபதியை எவ்வாறு வழிபாடு செய்வது எனில், பொதுவாக இருப்பதிலேயே மிக மிக எளிமையான வழிபாடு என்றால் அது கணபதி பிள்ளையார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான வழிபாடு. அதாவது ஒரு சாணியை பிடித்து வைத்தாலும் கூட அது கணபதி. அந்த சாணிக்கு சிறிது அருகம்புல்லை சாற்றி குங்குமம், திருநீர் இவைகளை வைத்து துபதீப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்தாலே கணபதியினுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். ஆக இந்த மூலாதார கணபதி, மூல ஆதாரம், மூல ஆதாரம் என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய வல்லமையைத்தான் நாம் கணபதி வல்லப என்று கூறுகிறோம். இந்த கணபதி வல்லப என்பது இரு சக்திகள், அதாவது சிவ சக்தி என்று சொல்லக்கூடிய தன்மையிலேயே ஆண் பெண் தத்துவமாக கணபதி வல்லபை என்று கூறுகிறோம். அது நம்முடைய உடல் தத்துவத்தில் மூலாதார சக்கரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் ஔவையார் கூட ஔவையாரனுடைய அகவலில் மூலாதார கலனை முண்டெழும் கலனை காலால் எழுப்ப கருத்தறிவித்தே என்று அந்த கணபதியினுடைய அந்த அகவலில் ஔவையார் கூறியிருப்பார்கள். அதாவது இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய அந்த நாடியை எவ்வாறு எழுப்பது, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்முடைய உடலில் மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் பாம்பு வடிவில் இருக்கக்கூடியதாக சித்தர் பெருமக்கள் கண்டு அதை நமக்கு தத்துவார்த்தமாக விளக்கியிருக்கிறார்கள். ஆக இந்த கணபதி, மூலாதார கணபதியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதற்கொப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் நம்முடைய உடலிலே இருக்கிறது. அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நாம் எண்ணிய எண்ணமெல்லாம் நமக்கு ஈடேறக்கூடும். ஆகவே அதற்குண்டான முறையை முதலில் பார்ப்போம். அதாவது முதலில் வசியமால் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திர முறை இருக்கிறது. அதாவது வசியம் மால். மால் என்றால் கோர்வை என்பது பொருள். அதாவது இறைவனை ஒரு கோர்வையாக மாலை தொடுப்பது போன்று மந்திரங்களை மாலையாக தொடுத்து அவரை வழிபாடு செய்வதுதான் வசிய மால், வசிய மால் மந்திரம் என்று கூறுகிறோம். ஆக இந்த கணபதிக்கும் வசிய மால் மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்தை முதலில் பார்ப்போம். ஓம் கணபதி, ஓங்கார கணபதி, குரு குரு கணபதி, குண்டலி கணபதி, வா வா கணபதி, வல்லபை கணபதி, ஆதி கணபதி, அநாதி கணபதி, சக்தி கணபதி, சமய கணபதி, சித்தி கணபதி, சிவ சிவ கணபதி, தம்பன மோகன சத்ரு மாரணம், வசிய உச்சாடனம், வாழை கணபதி, அஷ்டமா சித்தியை ஆடும் கணபதி, ஜய ஜய கணபதி, சீக்கிரம் வாவா, உன்னை நினைக்கவே ஓடிவா கணபதி, சித்துக்களாடும் செல்வ கணபதி, ஆம் ஆம் ஓம் ஆம் ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி, தாண்டவமாடு, என் சொல்படியே எதிரினிலாடு, நீயே நானாய் நானே நீயாய், நினைவிலும் வாக்கிலும் நிற்க ஸ்வாகா. இது வசியமால் என்று சொல்லக்கூடிய கணபதியை வசியப்படுத்துவதற்குண்டான ஒரு கோர்வையான மந்திர சொற்களை கொண்ட மால் மந்திரம்.
இந்த மால் மந்திரத்தை நாம் கணபதி வழிபாடு செய்வதற்கு முன்பாக ஒரு 16 முறை கூறிவிட்டு பிறகு இந்த மூலாதார கணபதிக்கு உண்டான மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை கூறலாம். ஆகவே எப்பொழுதுமே இந்த மால் மந்திரங்களுக்கு அதீத சக்தி அதிகம். ஏனெனில் நாம் வலிந்து நெகிழ்ந்து இறைவனை நாம் மனதார அழைக்கும் பொழுது எப்பேற்பட்ட இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் நம்மளுடைய மனதிற்கு இயைந்து அருள் செய்வார், ஓடோடி வருவார் என்பதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. ஆகவே தான் இதில் வர்ணிப்பு என்ற ஒரு முறை இருக்கிறது. இறைவனை வர்ணித்து பாடி அழைப்பது என்ற முறை. ஆகவே அந்த வகையில் தான் இந்த வசிய மால் மந்திரம். ஆகவே முதலில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 16 முறை கூறினால் போதுமானது. ஆக இதை செய்வது என்பது முதலில் ஒரு தனித்த அறை, சுத்தமான ஒரு தனித்த அறை இருக்க வேண்டும். அந்த ஒரு தனித்த அறையில் ஒரு தாம்பலத்தட்டில் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி கொள்ளுங்கள். எழுதி முதலில் அந்த தகட்டிற்கு சுத்தி செய்துவிட வேண்டும். அதாவது எலுமிச்சம்பழத்தை வைத்து சுத்தி செய்து கொண்டு, எண்ணெய் சீக்காய் வைத்து சுத்தி செய்து கொண்டு, பிறகு இந்த அட்சரத்தை எழுதிய பிறகும் அதே போன்று எண்ணெய் சீக்காய், பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம் இவைகளை கொண்டு அதற்கு அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், உதுபத்தி, பொறி, கடல், அவல், அதற்கடுத்தது முக்கியமாக மோதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கொழுக்கட்டையை முதலில் விநாயகருக்கு வைத்து படைக்க வேண்டும். பிறகு புஷ்பங்கள், வாசமிக்க மலர்கள் எல்லாம் சாற்றி இவருக்கு உண்டான மந்திரத்தை கூற வேண்டும். பொதுவாக கிழக்கு முகமாக அமர்ந்து நம்முடைய மனதை அடிமுடி நடுவாய் ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி கொண்டு பிறகு மந்திரத்தை ஓத வேண்டும். இந்த மந்திரத்தை காலை, பகல், மாலை, இரவு இவ்வாறாக ஒரு மண்டலம் 48 தினங்கள் தொடர்ந்து இந்த 4 வேளைகளையும் உச்சாடனம் செய்தால் மட்டுமே அஷ்டமா சித்தியும் அஷ்ட கர்மமும் உங்களுக்கு கரதல கமலம் போல் விளங்கும். ஆகவே எண்ணிய எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஈடேறும். அஷ்ட கர்மம் என்னும் பொழுது வசியம், மோகனம், ஆகிருஷ்ணம், தம்பனம், வித்வேஷனம், பேதனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்களையும் நீங்கள் ஆடலாம். அதற்குண்டான அருளை இந்த மூலாதார கணபதி நமக்கு அருள் செய்வார். ஆகவே இந்த கணபதியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய மனதை அடிமுடி நடுவாய் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மனதை குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்கரம், அதாவது நம்முடைய பிறப்புறுப்புக்கும் அந்த மலப்புழைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த மூல ஆதாரம், குண்டலினி சக்தி, கணபதி வல்லபை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி 4 இதழ் தாமரையில் வீற்றிருப்பதாக நாம் பாவித்து கொண்டு அந்த இடத்தில் மனதை வைத்து கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். முதலில் அவரை வழிபாடு செய்யும் பொழுது சில தோத்திரங்களை கூறலாம். பிராணம்யா சிரசாதேவம் கௌரிபுத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்தியம் ஆயுர் காமத்த சித்தையே என்ற இந்த தோத்திரத்தை கூறலாம். அல்லது கஜானனம் பூதகணாபித சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்ற இந்த தோத்திரத்தை சொல்லலாம். அல்லது உங்களுக்கு வேறாவது தமிழில் நிறைய கணபதி தோத்திரங்கள் இருக்கிறது. அதை ஒரு 3 முறை சொல்லி பூக்களை அந்த எந்திரத்திற்கோ அல்லது ஒரு பசும் சாணியில் பிடித்து வைத்த பிள்ளையாருக்கோ அல்லது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் சாற்றி அந்த பிள்ளையாருக்கும் இந்த பூக்களை தூவி பிறகு இவருக்குண்டான மூல மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மூல மந்திரத்தை தான் நீங்கள் தொடர்ந்து 1,00,000 முறை ஏற்ற வேண்டும். அதுவும் காலை, பகல், மாலை, இரவு இவ்வாறு ஒரு மண்டலம் 48 தினங்கள் நீங்கள் விரதம் இருந்து, அதாவது அசைவ உணவுகளை தவிர்த்து சைவமாக சாப்பிட்டு முடிந்தவரை நீங்கள் தனி அறையில் இருந்து இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்து வந்தால் நிச்சயம் அஷ்டமா சித்தியும் இந்த மூல விநாயகர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறும். அதற்குண்டான மூல மந்திரத்தை கூறுகிறேன். ஓம்
ஆதிமூலத்தி கிரியும் கணபதியே நம. கணபதி கிரியும் விரியும் நான் நினைத்ததெல்லாம் என் வசமாக. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஓம் ஆதிமூலத்தி கிரியும் கணபதியே நம. கணபதி கிரியும் விரியும் நான் நினைத்ததெல்லாம் என் வசமாக. இதுதான் மூல மந்திரம். எப்பொழுதும் ஒரு பூஜையை ஆரம்பிப்பது என்பது அமாவாசை தினத்தில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிப்பதோ, 48 தினங்கள் என்பது அமாவாசையில் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமியில் முடிப்பது சிறப்பு. ஆக நீங்கள் 1,00,000 முறை தொடர்ந்து காலை, பகல், மாலை, இரவு இவ்வாறு ஒரு நாளைக்கு ஒரு 2000 முறை ஏற்றும் விதம் நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்தால்தான் 48 தினங்களில் 1,00,000 முறை ஏற்றி சித்தி செய்ய முடியும். ஆகவே முதலில் நான் கொடுக்கக்கூடிய அந்த எந்திரத்தை எழுத்துப்பிழை இல்லாமல் ஒரு செப்புத்தகட்டில் 6க்கு 6 செப்புத்தகட்டில் எழுதி சுத்தி செய்து அதை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் இந்த அஷ்டமா சித்தியை அடைவதற்குண்டான மூல கணபதி வழிபாடை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உண்மையில் இந்த கணபதியை நீங்கள் வழிபாடு செய்து சித்தி அடைந்தீர்கள் எனில் உங்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள் கண்கூடாக நடக்கும். ஆகவே நீங்கள் இதை வாழ்வில் அனுபவிப்பீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து 48 தினங்கள் கணபதியை வழிபாடு செய்து வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.